யார் தேவன் தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கைகள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது, பெருகுகிறது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் காலையில் அப்பா நீங்கள் தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், சொல்கிறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமான செயல்தான். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் வீட்டு சூழ்நிலைகள் எல்லாம் வேறு மாதிரி அங்கே வெளிப்பட்டு நிற்கும் பொழுது யார் அதையெல்லாம் ஜெயித்து ஆண்டவரே நீ தந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கைகள் பெருகுகிறது. 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணின பொழுது அது பெருகுனது. காலையிலே எழும்பி உங்கள் வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், எங்களோட சேர்ந்து சொல்லுங்களேன், தேவனே நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டு சொல்லிட்டீங்களோ நீங்கள் பெருகிட்டீங்கன்னு அர்த்தம், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் பிசாசு அதை சொல்ல விடுறதில்லை. பிசாசு அதை சொல்ல விடுறதில்லை. பிசாசு இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றத அவன் விரும்பல. அவன் என்ன சொல்றான், என்ன சொல்ல வைக்கான், என்ன வாழ்க்கை இது இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அதன் மத்தியில் சொல்லணும், அப்பா இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம்.